அதுல அவ எழுதுறா, இந்த மாரி போயி ஜெயிச்சான்னு. அதுக்கப்புறம் குமார கம்பனன் போயி, இங்க மதுரை சுல்தானைய ஒழிச்சு கட்டி, எல்லாம் நடந்து, திரும்ப இந்த மீனாட்சி அம்மன் கோயில், பழைய மீனாட்சி அம்மன் கோயிலாக வந்தது. இதுல இப்ப இருக்கிற பாலிடிக்ஸ்க்கு வரேன். இப்படி குமார கம்பனன் ஒழிச்சு கட்டினான் இல்லையா? அந்த டயத்துல இந்த மதுரை சுல்தானேட்ட சேர்ந்த கடைசி மன்னனாக இருந்தவன் தான் திருப்பரங்குன்ற மலையில போய் ஒளிஞ்சது. ஓகே. ஆ. அப்போ அவன் வந்து கொல்லப்பட்டுறான். கொல்லப்பட்டதுக்கு அப்புறம் அங்க வந்து ஒரு தர்கா. இதெல்லாம் இந்த விஜயநகர எஃபெக்ட். ஸோ இ இதெல்லாம் எதுக்காக சொல்றேன்னா, தொடர்ந்து நாம நம்முடைய கலை செல்வங்கள வரலாறு நெடுகிலும் நாம் இழந்திருக்கிறோம். இழந்தது போக மீதி இருக்கிறது தான் இவ்வளவு. இந்த இவ்வளவோண்டத இத பார்த்தே உலகம் அப்படியே வியந்து போகிறது. என்ன இப்படியா அப்படின்னு. இதுல எதுவுமே சேதமாகாம அப்படியே இருந்தால் மொத்த உலகம் நம்ம காலடியில நின்றும். எல்லாம் அழிந்தது போக ஏதோ மிஞ்சியது இவ்வளவு. அதுவே பிரமிப்பாக இருக்கிறது. அப்படிங்கிறப்ப இப்ப இருக்கிறதையாவது நம்ம பாதுகாப்பா வச்சுக்கணும். அதுலயும் பல சேதத்தை உருவாக்க, கோயிலை எப்படி எப்படியெல்லாம் சிதைக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு நிறைய திராவிட மாடல் சிந்தனைகள்லாம் ஊடாடி கொண்டு இருக்கின்றன. புரியுதா? இவர்கள் நவீன எதிரிகள். ரொம்ப கவனமாக இருக்கணும்.